ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த போகிறேன். இத்தனை நாளா எத்தனையோ நல்ல வார்த்தைகள் சொல்லி வாக்கு கொடுத்த போதும் கூட உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறலைன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு குறப்பட்டுக்கிட்டு இருந்தா இல்லவா? ஒவ்வொருத்தருக்கும் நல்லது நடப்பதற்குரிய பிராப்தம் வரணும், அதிர்ஷ்டம் வரணும். அப்படி இப்போதுதான் உனக்கு அது நல்லது நடப்பதற்கான நேரமும் அதிர்ஷ்டமும் பிராப்தமும் கூடி வந்திருக்கு. அதனால இந்த முறை கண்டிப்பாக நான் சொன்ன இந்த தேதியில உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்ந்தே தீரும். உன் தலையெழுத்தை மாற்றி உன்னை நல்லபடியா வாழ வைக்க இந்த சாயப்பா வந்து விட்டேன் அல்லவா? இனிமே என் அன்பு பிள்ளையான நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறிடுவாய் என் செல்லமே. இப்போது நேரமும் காலமும் உனக்கு கூடி வந்து உனக்கு நல்லது நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருந்ததால தான் இந்த பதிவே உன் கண்களில் பட்டிருக்கு. அப்புறம் என்ன, இனிமே உன் வாழ்க்கை நல்ல நலத்தோடும் வளத்தோடும் மிக சிறப்பான எதிர்காலத்தோடும் கூடியதாக மாறிவிடும் என் செல்லமே. நீ எடுக்கிற ஒவ்வொரு பிறவிகளிலும் இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருக்கேன். இந்த பிறவியிலும் கண்டிப்பாக நான் உன் கூடவே இருந்து நீ வெற்றி பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு பல வழிகளை உனக்கு அமைச்சு கொடுக்க போகிறேன். உனக்கு வழிகாட்டியாக இந்த சாயப்பா வந்த பிறகு நீ நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். கண்டிப்பாக உன் குறிக்கோள்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். நீ தைரியமாக இருக்கணுன்றதை மறக்காதே. இப்போது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் உன்னை வருத்தப்பட வச்சவங்களும் தன் தவறை உணரும் காலத்தை உருவாக்குவேன். நீ இழந்ததை எல்லாம் இன்னொரு வடிவத்தில் உன் கைகளிலேயே வந்து சேர்க்க போறேன். உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களே இப்போது பார்த்து வியந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உன்னை கோபுரத்தின் உச்சியில உட்கார வைக்கிறேன் என் செல்லமே. நீ ஏதோ ஒரு வடிவத்தை என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு சாயப்பா இப்படிதான் இருப்பாங்கன்ற நினப்புல தானே என்னை வணங்குகிறாய். நீ நினைக்கும் மனித உருவத்தில் மட்டுமல்ல, எல்லா உயிர்களிலும் ஜீவராசிகளிலும் இந்த காற்றிலும் கூட இந்த சாயப்பா கலந்தே இருக்கேன். உனக்கும் எனக்கும் தூரம்ங்கிறது இல்லவே இல்லை என் செல்லமே. நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன். உனக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயமாக நடத்தி கொடுத்தே தீருவேன். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒரு சிலர் செய்யும் செயல்கள் உனக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் அதுக்காக அவங்கக்கிட்ட போய் சண்டை போடாம அமைதியாக நீ இருந்தாலே அவர்கள் தன் தவறை உணர்ந்து உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையை இந்த சாயப்பா உருவாக்குவேன். அவங்க செஞ்ச தவறு என்னன்னு அவங்களே யோசிச்சு நீ ஏன் அமைதியாக இருக்கன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை நோக்கி ஓடி வந்து உன் காலடியில் விழுந்து கேட்கும்படி மன்னிப்பை எதிர்பார்த்து ஏங்கும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ நிம்மதியான வாழ்க்கைக்காக தான் ஏங்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் கண்ணீரை தொடச்சி உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ நினச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தாலே உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போது நான் சொன்ன இந்த தேதியிலிருந்து உன்னை சுற்றி எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் சூழல்களை உருவாக்க போகிறேன். எல்லா விஷயமும் நீ எதிர்பார்த்தது போலவே உன்னை வந்து சேரப்போகுது. நான் ஒருபோதும் உன்னை கோச்சிக்கவே மாட்டேன். எல்லா விதத்திலும் உனக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் என் ஆசை. என் பார்வை உன் மீது இருக்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்காது என் செல்லமே. இந்த சாயப்பா உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கான வலிமையை கொடுக்க போகிறேன். உன் நிலைமை எந்த விதத்திலும் இறங்கி போயிடாம தாழ்ந்து போயிடாம உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். உனக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தாலும் கவலையை கொடுத்தாலும் அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு உயர்ந்த ஆள் என்பது உன் பிறப்பை பொறுத்தோ, நீ படித்த படிப்பை பொறுத்தோ, அல்லது உன் கையில் இருக்க காசு பணத்தை பொறுத்தோ, உன் அறிவினாலோ உன் புகழினாலோ வருவதல்ல. நீ மற்றவங்களை எப்படி மதிக்கிறங்கிறத பொறுத்து தான் இந்த சாயப்பா உனக்கான மதிப்பை உயர்த்துவேன். எப்போதும் என்னை தேடி வர நீ இருக்கும்போது, உனக்கு புகலிடமாக இந்த சாயப்பா இருக்கும்போது உனக்கென்ன கவலை?
நீ எதை செஞ்சாலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். எதிர்காலம் பற்றிய எந்த கவலையும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. அனைத்தையும் எதிர்கொள்ளும் வலிமையை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்க போறேன். நீயும் ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன்னால் முடிஞ்ச நன்மைகளை செய்ய பழகு. உனக்கு என்ன கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. உனக்கு கிடைச்சதை வச்சு நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டு. எல்லா இடங்களிலும் தலை வணங்கி அமைதியோட பணிவோட நடந்துக்க கற்றுக்கோ. எது நடந்தாலும் மற்றவங்க உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்தி போகிறதுல தப்பே இல்லை. எல்லாமே உன்னை தேடி தானாக வந்து சேரும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. எப்போதுமே நீ பணிவோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கைக்கான மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் நடத்தி கொடுக்குறேன். அடுத்தவங்க உன்னை தாழ்த்தி பேசினாலும் தப்பாக பேசினாலும் அதுக்காக நீ மனசு வருத்தப்பட வேணாம். உன்னை பற்றி எனக்கும் உன்னை பற்றி உனக்கும் தெரியுமல்லவா. உன் நல்ல எண்ணங்களும் செயல்களும் கூடிய சீக்கிரமே நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு புரிய வைக்கும். பொறுமையோடு நீ இருந்தீனா நீ ஒருபோதும் தோற்று போகும்படி நான் விட்டுட மாட்டேன். பொறுமையோடு இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சே ஆகுவாங்கன்றதுக்கு நீயே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறப்போற. ஒரு மனிதன் ஒரு முறை தவறு செஞ்சால் அது பிழை. மறுபடியும் மறுபடியும் தெரிஞ்சே செய்தால் அது குற்றமாக அல்லவா எடுக்கப்படும். எப்போதுமே சில பேர் இப்படி தான் ஒரு முறை தப்பு தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டே அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியாமல் மறைமுகமாக செஞ்சு ஆனால் அவங்கக்கிட்ட நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு அவர்களுக்கே துரோகம் செய்பவர்களாக இருக்காங்க. உன் வாழ்க்கையிலையும் ஒரு சிலர் அப்படி தான் உனக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு வெளி உலகத்துக்கு பார்வைக்கு நல்லவர்களாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்போதும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் கவனமாக இரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன். இருந்தாலும் நீயும் கவனமாக இருக்க கற்றுக்க. என் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீ அனைவராலும் மதிக்கப்பட்டு பாராட்டப்படுவாய். என் நல்ல ஆசிகள் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை அழகான பூக்கள் மலரும் பூந்தோட்டமாக இருக்கும். நீ எப்போதும் நிம்மதியும் சந்தோஷமா மகிழ்ச்சியோட வாழனோடு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். நீ எதிர்பார்க்குற எல்லாமே உன்னை வந்து சேரக்கூடிய நாள் நெருங்கி வந்துருச்சு. நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் கூட இந்த சாயப்பா உனக்காக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. நீ எதுக்காக வருத்தப்பட்டாலும் அதை செய்தவர்களுக்கு உரிய தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும் கேடு நினச்சவங்களும் உடனே தண்டனை அனுபவிக்கணும். எல்லாமே உடனுக்குடனே நடக்கணும்னு நினைக்காத. தாமதமானாலும் தர்மம் நிச்சயமாக வெல்லும். நீ யாரை பற்றியும் குறை சொல்ல வேணாம். அடுத்தவங்க ஏதாவது விமர்சனம் செஞ்சாலும் அதை கடந்து முன்னேறி போக தயாராகு. நான் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதற்காகவும் யோசிக்கவோ கவலைப்படவோ வருத்தப்படவோ அவசியமில்லை என் செல்லமே. எனக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய சுவருங்கிறது வெறும் தடைதான். அதை தகர்த்து எறிந்துட்டு எப்போதுமே என் மீது பக்தியோட என்னை நினைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா கண்டிப்பா உன் வாழ்க்கையில் உன்னால் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். நீ போகும் இடமெல்லாம் இந்த சாயப்பா உனக்கு துணையாக வரப்போகிறேன். நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. எல்லா முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகி இனிமே நீ உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீ அமைதியான அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு நான் வழிகாட்டியாக இருப்பேன். உனக்காக ஆறுதல் சொல்வதற்கு யாராவது வருவாங்கன்னு அடுத்தவங்களை தேடாதே. உனது கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு தான் வலியையும் வேதனையும் தருமே தவிர அடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதை வெறும் கதையாக நினச்சி கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கிற எதையும் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லாமல் உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு மன தைரியத்தை வளர்த்துக்கோ. உனக்கு என்றும் பக்கபலமாக இந்த சாயப்பா இருப்பேன் என் செல்லமே. என் அருளாசிகள் உனக்கு துணையாக இருக்கும்போது என் அன்பு பிள்ளையான நீ எதை நினச்சும் கவலைப்படாத. உன் துன்பங்களை போக்கி துயரத்தை நீக்கி மன வருத்தத்தை சரி செஞ்சு
உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ துணிச்சலோட தைரியமாக உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. அன்பா பேசுகிறவங்க மனசுல எல்லாம் நிஜமாவே அன்பு இருக்கும்னு எதிர்பார்க்காதே. யார் எப்படிப்பட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீ அன்பையும் நம்பிக்கையும் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம்.